நிபா வைரஸ் காய்ச்சலை தடுக்க தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையில் உள்ள புளியரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடி நிறுத்தம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார். வணக்கம் ராஜன், முழு விவரங்கள் என்ன? பத்மநாதன், நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் மீண்டும் செயல்பட தொடங்கிய நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி மையம் திறக்கப்பட்டுள்ளது. அதாவது பத்மநாதன், கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்றால் இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் பலர் நிபா வைரஸ் தொற்றால் பாதிப்படைந்ததாக அதிர்ச்சியூட்டும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 23 வயது மாணவர் ஒருவர் நிபா வைரஸ் தொற்றால் கேரளாவில் உயிரிழந்த நிலையில் கேரளா ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களில் நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி அமைத்து அந்தந்த மாநில அரசுகள் ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள புளியரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி மையமானது கடந்த சில நாட்களாக செயல்படாமல் இருந்தது. இது தொடர்பாக நேற்று நமது நியூஸ் தமிழ் சேனலில் செய்தி வெளியிட்டோம். இந்த நிலையில் இன்று அதன் எதிரொலியாக புளியரை பகுதியில் செயல்படாமல் இருந்த நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி மையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. குறிப்பாக கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு நுழையும் அனைத்து வாகனங்களையும் முறையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் இருந்து தமிழகத்துக்குள் நுழையும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த நிபா வைரஸ் என்பது இந்த காலங்கள், அதாவது இந்த சீசன் காலங்களில் அங்குள்ள ரம்ஜான் பழம் மற்றும் பலாப்பழ சீசன் மற்றும் அந்த அன்னாச்சிப்பழ சீசன் காலங்களில் அங்குள்ள வவ்வால்கள் அந்த பழங்களை உட்கொள்வதால் அது மூலமாக இந்த நோய் பரவு என்று தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இந்த சீசன் காலங்களில் இதுவரை 22 பேர் இதுவரை நிபா வைரஸ் காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளனர். மேலும் இந்த 23 வயதில் உள்ள வாலிபரும் பலியாகி உள்ள நிலையில் ஏற்கனவே மாநில அரசு அந்தந்த மாநில எல்லையில் உள்ள அந்த சுகாதார கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்றும் நம்ம செய்தி வெளியிட்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து தரப்பட்ட வாகனங்கள், டூரிஸ்ட் கார்கள் மற்றும் கனரக வாகனங்கள் வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அந்த காய்ச்சல் எதிரும் தென்படுவதா, அந்த தொண்டை பூச்சல் மற்றும் உடல் உபாதைகள் எதுவும் உள்ளதா என்று அந்த கால்நடைத்துறை அலுவலர்களும் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்களும் அங்கு முகாமிட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாநில எல்லையில் முழு பரிசோதனை, நிபா வைரஸ் முழு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு மாநிலத்துக்கு அனைத்து கேரளா வாகனங்களும் தமிழகத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் அந்தந்த அதாவது 3 பிரிவுகளாக அந்த அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு முழு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே தமிழகத்தில் அனுமதிக்கப்படுகின்றன. முழு கட்டுப்பாட்டில் அந்த புளியரை சோதனை சாவடி என்பது கால்நடைத்துறை மற்றும் சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பழங்களை அந்த உட்கொள்ளும் போது கழுவி அந்த பழங்களை சுத்தமாக கழுவி உண்ண வேண்டும். அப்படி என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் வரக்கூடிய வாகனங்கள், அந்த டூரிஸ்ட் கார்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு முழுமையா இந்த அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை குறித்து ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பத்மநாதன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.